ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பாட்டோட எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டோட பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சு ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்களப்பெல்லாம். நீ மட்டும்தான்டா என் மேலே லவ் வச்சுருக்க, கண்டிப்பாக நான் உன்னை என் கூடையே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோப்ராவை அவர் கூடையே அதர் கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அந்த மூமெண்ட் எல்லாமே இப்போ நம்ம டேக்கி திங்க் ஆகுது. ஏன்னா சீசனில் லாரா நம்ம பாய்ஸஸ் அட்டாக் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஜங்குக்குமே கில் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் பட் லாராவை இந்த மாதிரி பிடிச்சோம் பனிஷ் பண்ணோங்கிறத நம்ம டேட்டை யாருமே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால இப்போ வரைக்கும் நம்ம டேக்கி லாரா டெத் ஆகலை. லாரா வர நம்மகிட்ட நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நிறைய சொல்லிட்டு இருப்பார்ல. போதாக்கு வரைக்கும் நம்ம டேக்கிட்ட ஜங்குக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்கு கேர்ள்ஸ் மேலே தான் இப்போ ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, என்கிட்டயே அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணார் அப்படி இப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் எந்த அளவுக்கு குழப்ப முடியுமோ நிறையவே குழப்பி விட்டுருப்பான். எல்லாம் மிக்ஸ் ஆகி இப்போ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ வரையுமே வேண்டாம், ஜங்குக்கும் வேண்டாம் குக்கியும் வேண்டாம், உங்களுக்கெல்லாம் குக்கி தானே வேணும், உங்களோட வாரிசு தானே வேணும், வச்சுக்கோங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ஹவுஸை விட்டு வெளியே வந்திருப்பாரு. இந்த மாதிரி வெளியே வந்துட்டுனா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ பஸ்ஸில் காட்டுனா இப்படிட்டே போயிட்டுருக்க அந்த பஸ் திடீர்னு பிரேக் போட்டு நிற்குமா, அந்த மாதிரின்னா நம்ம ஷாக் ஆகி என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமோ என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் நோட் பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸில் விண்டோ இருக்கும்ல, அந்த விண்டோவிலேயே எட்டி பார்ப்பாரு. அந்த மாதிரி எட்டி பார்த்தேன் அந்த பஸ்ஸை மறைச்சபடி நம்ம ஜொங்கு கூட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு ஓ மை காட், அதுக்குள்ளேயே ஜங்குக்கு நம்ம இல்லாததை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம பயத்துலேயே அப்படியே அவரோட ஃபேஸை மட்டுட்டு மாஸ்க் அது இதுன்னு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணப்படி அடையாளம் தெரியாதபடியே அப்படி ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணப்படி ஃபேஸ் எல்லாம் மறைச்சி வச்சபடி அப்படியே அந்த பஸ்ஸில் சீட்டில் படுத்துப்பாரா. அந்த மாதிரி படுத்துக்கிட்டான். இப்போது அந்த காருக்குள்ளே அந்த பஸ்ஸுக்குள்ளே நிறைய பாடி கார்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக உள்ளே என்ட்ராகுங்களா. அந்த மாதிரி என்றானா ஒவ்வொருத்தரையாக தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தேடினா டேக்கி தான் ரொம்ப பயம் வருது. கோப்ரா சவுண்டு போட்டு காட்டிடாது, அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக அவரோட ஃபேஸ் எல்லாத்தையும் மறைச்சி வச்சபடியே உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்காந்துருந்தேன். இப்போ கரெக்டாக அந்த பஸ்ஸுக்குள்ளே நம்ம ஜொங்குக்கு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு ஸ்மோக் பண்ணபடி என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டும் ஒவ்வொரு பர்சன்ஸையாக நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக டேக்கிட்ட எப்போ பரா அந்த மாதிரி பார்த்தோம். ஜொங்குக்கு பாத்திரக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே ஃபேஸ் ஏற்கனவே வெளியே தெரியாத அளவுக்கு தானே ஒரு மாதிரி கவர் பண்ணபடி அப்படி ஸ்லீப் பண்ணபடி அந்த விண்டோவில் சாஞ்சிருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு டேயே கிராஸ் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு அதுக்கு பேக் சைட் சீட்டுக்கு போவாரா. அந்த மாதிரி போனால் அப்பா ஜங்குக்கு நம்மளை கவனிக்கலப்பிலுக்கு, அப்போ நம்ம இங்கே இருக்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ரிலாக்ஸ் ஆவாரா. இப்படி ரிலாக்ஸ் ஆகிற டேயோட பேக் சைடு ஹெட்டை கிரிப்பாக பிடிச்சபடி நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி அந்த சீட்லேருந்து நம்ம டேயை புஷ் பண்ணி நம்ம ஜங்குக்கு தூக்குறாரு. ஏன் பேபி இந்த மாதிரி ஃபேஸ் எதுவுமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி மறைச்சிருந்தா, ஏன் பேபி எதுன்னு எனக்கு தெரியாமல் போமா, ஏன்டா என்னை டென்ஷன் ஆக்குறேன், உன்னை பெசாட்டிக்கு அப்பார்ட்மெண்ட்டில் தானே விட்டுருந்தேன், இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துருக்குல்ல, ஓடி ஓடி ஒளியிறியா, என்னை ஓடிக்கிடவே மாட்டப்பாரு, இவ்வளவு திமிரு இருந்தால் பையனையும் ஹஸ்பண்டையும் விட்டுட்டு வந்துட்டோனுங்கிற கில்ட்டி கூட இல்லாமல் எங்கள் 2 பேரையும் மறந்துட்டு ஓடுற என்ன மோம்டா நீ, சன்னு கூட மறந்துட்ட அப்படிங்கிற மாரி எப்படி நம்ம ஜொங்குக்கு திட்டணும். உனக்கு உன் சன்னு தானடா முக்கியம், அதுதான் உன் சன்னை உங்ககிட்டே விட்டுட்டோம்ல, உன் ஃபேமிலி எல்லாருக்குமே குக்கி தானே இம்பார்ட்டன்ட், குக்கி தான் உங்ககிட்டே கொடுத்துட்டோம்ல, பின்ன ஏன்டா என்ன தேடி நிற்கிறேன், போ உன் குக்கி உன்னோட ஹவுஸில் தான் இருக்கிறான், என்கிட்டலாம் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லி பேசினோம். என்ன திமிரடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்கை அப்படியே பிடிச்சி கிரிப்பை பிடிச்சி இருக்கிறாரு. ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லோரும் ஷாக்கானா. மார்க் வேகமாக தேவையில்லாமல் ஃபைட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைட் பண்ண போயிட்டேன்னு அந்த இதில் ரொம்ப ஹேட் ஆகிட்டே ஹவுஸை விட்டு வெளியே வந்தார். திரும்பவும் அதே தப்பு பண்ணுறீங்களே விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மார்க்கு நம்ம ஜங்கு கூட ஆன்சர் தட்டுனா, அச்சோ நான் கூட கோவத்தில் என் பேபி ரொம்ப திட்டிட்டேனே, பனிஷ் பண்ணிட்டேனே, டேமா சாரிம்மா, நெக் ரொம்ப வலிக்கிட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணால் டொமக்ஸ் கிட்டே இருக்கிற, அதாவது நம்ம டேயோட ஷாட்டுக்குள்ள தானே கோப்ரா இருக்குது. கோப்ரா அப்படியே வெளியே நம்ம ஜங்குக்கை பார்த்து முறைக்குமா, அந்த மாதிரி மறைச்சேன். டேய்
நான் உன்னோட டாடுடா, என்னையே பயமுறுத்த நினைக்காதடா, எத்தனை டைம்டா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி டேயோட ஷர்ட்டுக்குள்ளே இருக்க கோபுரம் அப்படியே புஷ் பண்ணி இழுக்கிறாரு. வெளியே இழுத்துட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி, சரி சரி அமைதியாக ப்ராப்ளம் பண்ணாமல் வெளியே வா, எத்தனை பர்சன்ஸ் உன்னை பார்த்துட்ருக்காங்க, உன்னால் அவங்க எல்லோரும் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பஸ்ஸை விட்டு இறக்கி பஸ் அங்கேருந்து மூவ் ஆன் பண்ண விட்டுருவாரோ, அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ண விட்டான். திமிர் பிடிச்ச கோப்ராவா உனக்கு இருக்குது பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாக்ஸுக்குள்ளே போட்டு கோப்ராவை லாக் பண்ணேன். டே வந்து நம்ம ஜொங்கு கூட ஆன்சர் தட்டி விட்டு, எனக்கு உன் கூட லைஃப்பை ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இட்டு போகிறதுல விருப்பம் இல்லை, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, என்கிட்ட பேசாத, என்னை இக்னோர் பண்ணிடு, என்னை விட்டுரு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், கோப்ரா வேணா உன்னோட சன் சொன்னல கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினேன். மார்க் 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 அவன் என்னை டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கான், அமைதியாக அவனை காரில் போய் உட்கார சொல்லிடு, இல்லை அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டானா, நீ இந்த மண்டியில் பேசிட்டேன்னா பயந்துருவேனா, நீ என்ன பண்ணாலும் நான் பயப்பட மாட்டேன்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டே கோமா கட்டுனா, பேசிக்கிட்டே இருந்தால் நீ இப்படி தாண்டா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட மூட்டில் ஒரு கரிச்சிப்பை வச்சு கிரிப் அப்படி பரா இந்த மாதிரி பிடிச்சா அதில் குளோரோஃபார்ம் மயக்க மருந்து வச்சுருந்துருப்பாருப்பிளுக்கு, கரிச்சிப்பை வச்சு இந்த மாதிரி கிரிப்பை பிடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டே ஃபுல்லாக மயங்கி வர அந்த மாதிரி வாங்கினா, ஏன் பேபியாச்சே நான் அமைதியாக இருந்தால் இந்த மாதிரியாடா பண்ணிகிட்டு இருக்க, வாடா வா கொரியாவுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி, மா டே கிடச்சிட்டான், என் குக்கி செல்லத்துக்கிட்ட சொல்லு, அவனோட மாமை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த டேடு மேலே இனி குக்கி கோவப்படக்கூடாதுன்னு சொல்லு, குக்கியோட மாமி இப்போ என்கிட்ட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி சொன்னோம். ஆல்ரெடி நம்ம குக்கிக்கு வந்து மாம் இல்லாத அந்த மூமெண்ட்டும் அங்கே ஒர்க் பார்க்குற மேட்ஸ் வந்து ஜொங்கு கூட கேரக்டரில் ஒரு ஃபைட்டில் தான் டே வந்து கோவப்பட்டு ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டாருங்கிற மாதிரி அப்படி குசு குசுன்னு காசிப்பாக பேசிப்பாங்களா, அதெல்லாம் நம்ம குக்கி கேட்டிருந்துருப்பாரு. ஜொங்குக்கிட்டே வந்து என் மாம் எங்கே மாம் எங்கே மாம் எங்கங்கிற மாதிரி நிறைய ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஓ மாமா எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு திட்டிருப்பாராம். நீ ரொம்ப மோசமான டாடி, நீ தான் என் மாமா என்னமோ பண்ணிட்ட, என் மாமி எனக்கு இல்லாதபடி பண்ணிட்ட, என் பிரதர்ஸ் எல்லாம் பாரு எல்லாருக்குமே மாம் டாடி இருக்காங்களே, எனக்கு எங்கே போனாங்க என்னோட மாம், என் மாமா நீ என்ன பண்ண, என் மாமா நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி செம்மையாக நம்ம குக்கி நம்ம ஜொங்குக்கிட்ட ஃபைட் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜொங்குக்கு திங்க் பண்ணிவிட்டு, ஓ மாம் கிடச்சிட்டாங்க குக்கிமா, உன் மாமா உங்ககிட்டயே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே ப்ராடக்ட் சொல்லி தூக்கினப்படியே கரெக்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. இந்த டைம் நம்ம டே ஃப்ரீயாலாம் பெட்டில் படுக்க வைக்கல, ஹேண்ட்ஸு லெக்லெல்லாம் ஃபுல்லாக ஹேண்ட் கப் போட்டு டேயை பெட்லேயே லாக் பண்ணி வச்சுருக்காரு. இப்படி டேயை ஃபுல்லாக பெட்டில் லாக் பண்ணி வச்சுட்டு, டே மார்க்கு எங்கடா அந்த லீ இருக்கான்னு கண்டுபிடி, லீட்ட இருந்து என் ட்ரக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம லீ இருக்க பிளேஸை வந்து இப்போ மார்க்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால், ஓ அவன் எந்த பிளேஸில் ஒரு கம்பெனியை வேறு ரன் பண்ணிகிட்ருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அவனோட கம்பெனிக்குள்ளேயே நம்ம ஜோங்குக்கு அவரோட ஃபேஸ் எல்லாத்தையும் மறைச்சி வச்சபடி ஃபேஸ் மாஸ்க் போட்ட பொசிஷன்லேயே சேவ் ஒரு ரூமுக்கு வரைக்கும் அவர் வர்றா. இந்த மாதிரி வந்துட்டோம். இப்போ அந்த கேபின்குள்ளே தான் லியோட கேர்ள் ஃப்ரெண்டும், லியோட கேர்ள் ஃப்ரெண்டு நேமை வந்து நம்ம ஜெனின்னு வச்சுப்போம். ஜெனி கிட்ட இருந்து லீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பானா, அந்த ஜொங்குக்கு சும்மா விடக்கூடாது, இங்கேயே வந்து உன்னையே ஓன் பிளேஸ்லேயே அட்டாக் பண்ண வந்துட்டான், பாடிகார்ட்ஸ் எல்லாருமே உன்னை உன்னை வந்து இப்படி அட்டாக் பண்ண மூமெண்ட்டுக்கு உன்னை எல்லாருமே நீ வந்து வெட்டு வெயிட்டு ஜங்குக்கே இங்கே வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு நம்ம பாஸ் ஒர்த்து இல்லைங்கிற மாதிரி கோசிப்பாக பேசிகிட்டு இருக்காங்க லீ அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்கார்ந்தபடியே ஜெனி இந்த மாதிரி செம கோவமாக பேசினேன். நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாது ஜெனி, அவன் என்னோட பாடி கார்ட்ஸை மொத்த மெம்பர்ஸுமே கில் பண்ணிட்டான், கண்டிப்பாக இந்த டைம் நான் ஜேகே பார்த்தேன்னா கண்டிப்பாக அந்த ஜங்குக்கு சும்மாவே விட மாட்டேன், ஜங்குக்கை ஏன் ஹேண்ட்ஸாலேயே துடுக்கி கில் பண்ணுவேன், இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் ஜங்குக்கு முன்னே வந்து நின்ற மாட்டான், நீ தாண்டா அவன் இருக்கிற பிளேஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லத்தனமாக தான் லீ கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அதாவது நம்ம லீயை இந்த மாதிரி பண்ணுறது எல்லாம் லீயை இந்த மாதிரி தான் பண்ண வைக்கணும்னு லீயோட மைண்ட் செட்டை மட்டுட்டையும் ஜெனி தான் கேட்சப் பண்ணிகிட்டு இருக்கான். ஜெனி என்னென்ன சொல்கிறாளோ அதை தான் லீ செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஜெனி தான் ஜங்கு கூட ட்ரக்கை ஹைஜெக் பண்ண சொன்னதும் இப்போது இந்த பிளேஸுக்கே வந்து ஜங்குக்கு கில் பண்ணாமல் விட்டுட்டான்ங்கிற மாதிரி ஜெனி செம்ம காண்டில் இந்த மாதிரி லீ கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அப்படியே கொஞ்சம் ஃபேக்கான ஸ்மைலோட லீயை பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு, நீ டென்ஷன் ஆகுது லீ, கண்டிப்பாக அந்த ஜங்குக்கை நம்ம 2 பேரும் சேர்ந்தே கில் பண்ணலாம்,
மாஃபியா வேர்ல்டோட ஹெட். அதில் ஒரு பர்சன்ட்டை கில் பண்ணிட்டா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒவ்வொரு பர்சன்ஸாக உன்னை அட்டாக் பண்ண வருவாங்க. அதுக்கு நீ தயாராக இருந்துக்கோ. எல்லாருமே உன்னை அட்டாக் பண்ண வர சொல்ல ஜங்குக்கு எப்படி கில் பண்ணியோ அதே மாதிரி மொத்த மாஃபியா ஃபேமிலியில் உள்ள பர்சன்ஸ் அவ்வளோ பெரியுமே நீ கில் தாண்டா பண்ணணும். அதுக்காக நீ இப்போவே ப்ரிப்பேர் ஆகிக்கோ லீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக இந்த மாதிரி பேசிட்டு கரெக்டாக நம்ம லீயை விட்டு மூவ் ஆன் ஆகுவாள். அந்த மாதிரியான நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். கண்டிப்பாக அந்த ஜங்குக்கை நான் சும்மாவே விட மாட்டேன். ஜங்குக்கு கில் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட பிளேஸுக்கு நான் கண்டிப்பாக வருவேன். நீ என் கூட எப்போதும் சப்போர்ட்டாக இருப்பல அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கிட்ட பேசுனா உன்னை வச்சு தானே அந்த ஃபேமிலிக்கு நான் யாருங்கிறத காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக திங்க் பண்ணிட்டு இருப்பாளா. இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா இப்போ கரெக்டாக அந்த கபினுக்குள்ளே நம்ம ஜங்குக்கும் மாருக்கும் என்ட்ராகிறாங்க. யாரடா நீங்கள் எம்ப்ளாயிஸ் மாதிரி தெரியல உள்ளே என்ட்ராகிறீங்க அப்படிங்கிற மாதிரி லீ இப்படி நோட் பண்ணால் உள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக்கு ஒரு ஃபேஸில் போட்டிருக்க மாஸ்க்கு கலட்டினா நம்ம மாஸ்க்கு கலட்டுற ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு லீ ஷாக் ஆகி என் கம்பெனிக்குள்ளே என் கேபின் வரைக்கும் வந்துருக்கியாடா, என்ன மாதிரிடா செக்யூரிட்டி வச்சுருந்துருக்கேன். டேய் செக்யூரிட்டிலாம் நைட்டே கிளியர் பண்ணியாச்சுடா. இந்த பிளேஸில் செக்யூரிட்டியாக இருக்கிறது என்னோட பர்சன்ஸ். உனக்கு என்ன திமிர் அப்படிங்கிற மாதிரி அவன் டேபிளுக்கு அடியில் ஏதோ ஒரு பட்டன் மாதிரி வச்சுருப்போம் உங்களுக்கு அதை அப்படி கிளிக் பண்ணவும் நிறைய பாடி கார்ட்ஸ் கரெக்டாக அந்த சிஓ ரூம்குள்ளே என்ட்ராகுவாங்களா அந்த மாதிரி என்ட்ரானா டே என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்னையே ஒருத்தன் அட்டாக் பண்ண கம்பெனிக்குள்ளே வர வந்துருக்கான், அவனை கில் பண்ணுங்கடா இப்போவே இந்த பிளேஸ்லேயே அவனை துடிக்க கில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக இந்த மாதிரி லீக் கட்டுனா வில்லத்தனமாக ஜெனி என்ன மாதிரி பேசியிருந்துருப்பா. ஆனால் இப்போ டோட்டலி சேஞ்ச் ஆகி நம்ம ஜெனி லீயை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே ஒரு மாதிரி நர்வஸில் இங்கே என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நர்வஸில் லீ வேண்டாம் லீ இந்த மாதிரிலாம் பண்ணாதே லீ, அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ பிளான் போட்டு வந்த மாதிரிலாம் தெரியுது, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக டீரேஸில் இந்த மாதிரி பேசினா லீ காண்டாகி ஜெனியோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி நீ சும்மாவே இருக்க மாட்டியாடி, எப்போ பார்த்தாலும் எதையாவது நெகட்டிவாக தான் பேசுவியா, நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த அவன் அவனை கில் பண்ணுன்ட்டு, என் முன்னே நிற்கிறான் அவனை விட்டு வைக்க சொல்கிறீ அப்படிங்கிற மாரி ஜெனியை புஷ் பண்ணி தள்ளிட்டு அப்படி கரெக்டாக அந்த பர்சன்ஸ் பாடி கார்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டோம். கன்னை அப்படி அவ்வளோ விரும்பி ரோல் பண்ணபடி ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணபடி நிற்பாங்களா. அந்த மாதிரி எல்லாமே தப்பாக இருந்த மாதிரி தெரியுது, இந்த லீக்கியை நான் சொல்கிறது புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கு நல்லா புரியுது இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சு இந்த மாதிரி நோட் பண்ணோம். லீ என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஷூட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி லீ கட்டுனா நம்ம ஜங்குக்கு வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தோம். நம்ம ஜெனி ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே ஃப்ளோரில் கீழே விழுந்தவ எழுந்து நின்னா இப்போ நம்ம லீயை பாயிண்ட் பண்ணபடி அந்த ஹோல் பாடி கார்ட்ஸும் கண்ணை பாயிண்ட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணுறத பார்த்துட்டு அப்போவே ஏதோ தப்பு இருக்குன்னு சொன்னோம்னாடா அப்படிங்கிற மாதிரி ஜெனி லீயை நோட் பண்ணா என்னடா என்ன கில் பண்ணுங்கடா அந்த ஜங்குக்கை கில் பண்ணணுமாடா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டேபிளுக்கு மேலே அப்படி புஷ் ஆகி ஜம்ப் பண்ணபடி லீக்கு முன்னையே நம்ம ஜங்குக்கு என்ட்ராகுவாரா. என்ட்ராகி ஓங்கி ஒத்த பஞ்சு தான் லீக்கு. இப்படி பஞ்சு பண்ணால் அந்த ஒத்த பஞ்சுலே லீ ஃபுல் ஃப்ளாட்டில் மயங்கி விழுந்துருவான். இந்த மாதிரி விழுந்த அந்த பொசிஷனுக்கு இப்போது ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. லீவோட சிஓ சீட்டில் தான் இப்போ நம்ம ஜங்குக்கு உட்காந்துருந்து ஸ்மோக் பண்ணபடியே ட்ரிங்க் பண்ணபடியே எப்பண்டா லீ எழுந்துப்பானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரா. இப்போ லீ எழுந்துக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜெனி இந்த பிளேஸில் லீ என்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான், என்னை ஃபோர்ஸ் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்டாக இந்த பிளேஸில் வச்சுருக்கான், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவனோட ஃபோர்ஸிங்கில் தான் நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அதோடு பிளாக்மெயில் பண்ணி நம்ம ஜெனியோட பேரண்ட்ஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னை இந்த பிளேஸில் வச்சுட்டுருக்கான் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஜெனி ஃபுல்லாக ட்ராமாவாக பேசி நம்ம ஜங்குக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி ஜங்குக்கு ஜெனியை அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி ட்ராமா பண்ண மூமெண்ட்டில் ஜங்குக்குமே ஜெனி ஃப்ரீ பண்ணி அந்த பிளேஸ்லேயே ஒரு ஓரமாக தான் நிற்க விட்டுருந்துருப்பார். இந்த மாதிரி நிற்க விட்டுருந்தேன். இப்போ லீ ஐஸை ஓப்பன் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு மார்க்கு நம்ம லீயை நோட் பண்ணிவிட்டு பாஸ் அவன் ஐயோ ஓப்பன் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே நம்ம ஜங்குக்கு நம்ம லீ கிட்ட க்ளோஸாக என்னடா
மைக்கன் தெளிஞ்சிருச்சா? நான் தெரியுறம்ல, கிளியராக தெரியுறம்ல, பிளாரெல்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேரிங் பொசிஷனில் இல்லைல்ல, ரியாலிட்டிக்கு வந்துட்டல அப்படிங்கிற மாதிரி லீட்டை கேட்கவும், உனக்கு என்ன திமிரு இருந்தால் ஏன் பிளேஸ்லேயே வந்து என்னையே அட்டாக் பண்ணுற? டேய், நீ ஏன் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி ஏன் ட்ரக்கு மேலேயே கையை வச்சுருக்க? உன்னை 100 செகண்டை கில் பண்ணியிருப்பேன்டா. ட்ரக்கு எங்கே வச்சுருக்குன்னு தெரியாதனால தான் ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருக்கேன். ட்ரக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாக்கே பாரா. என்னால் சொல்ல முடியாது, என்னால் சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மளே பேச நீ மட்டும் இந்த பிளேஸில் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, இதே பிளேஸில் உன் கேர்ள் ஃப்ரெண்டை நான் கீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனியோட கெட்டில் கரெக்டாக கன்னை வைக்கவும், லீ வந்து ஜெனியை ட்ரூவாக தான் லவ் பண்ணியிருப்பான். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த பொசிஷனை பார்த்துட்டு இல்லை அவளை எதுவும் பண்ணாத, நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ட்ரக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் நான் மறைச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி லீ சொல்கிறது கேட்டு லூஸு பயலே ஏன்டா ட்ரக் இருக்கிற பிளேஸை சொல்கிறேனுங்கிற மாதிரி ஜெனி காண்டுலேயே லீயை பார்த்து முறைப்பாலா இந்த மாதிரி முறைச்சிட்டு இருந்தேன். லொக்கேஷன் தெரிஞ்ச அடுத்த செகண்டே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஷுகாவுக்கு கால் பண்ணுறாரு. இப்போது மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுமே ட்ரக்கு தான் எந்த பிளேஸில் இருக்குதுன்னு தேடிட்டு இருந்துருப்பாங்க. ஜங்குக்கிட்ட இருந்து கால் வர அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜங்குக்கு எதுக்குடா கால் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹயா ட்ரக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு பாலடைஞ்ச பில்டிங்குள்ளே சீக்ரெட்டாக மறைச்சி வச்சுருக்காங்க, அந்த பிளேஸ்க்கு சீக்கிரம் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போவே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் அவங்கவுங்க பைக் அதோடு கார்லாம் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப லேட் ஆகும், பைக்னால் செம்ம ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் பேர்லாம்னுங்கிற மாதிரி அவங்க பைக்கில் நம்ம பாய்ஸஸ் ஆரம், ஜின்னு, ஜேகப்பு, வையனு, நம்ம ஜிமினா, சுகானுங்கிற மாதிரி எல்லாருமே பைக்கில் கிளம்புவாங்களா. நம்ம பாய்ஸஸை ஃபாலோ பண்ணபடி பாய்ஸஸோட பர்சனல் பாடி கார்ட்ஸ் மற்ற பாடி கார்ட்ஸ் எல்லாருமே காரில் ட்ரக்கில் அந்த மாதிரி வருவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் கரெக்டாக நம்ம ஜங்குக் சொன்ன அந்த லொக்கேஷனுக்குள்ளேயே பாய்ஸஸ் என்ட்ராகி பைக்கை விட்டு கீழே இறங்கி, இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளலாம் இனி பைக்லேயும் கார் ட்ரக்கில் எதுலேயும் போக முடியாது, நம்ம நடந்து தான் போகணும், எல்லோரும் வாங்கடா தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரிஞ்சு போய் எல்லாருமே தேடுறாங்க. இப்படி தேடிட்டு இருந்தேன். அதில் ஜிமினா ஒரு பிளேஸில் வந்து தேடிட்டு இருக்கிற அந்த பிளேஸில் ஜங்குக் சொன்ன ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினா தான் நான் அந்த பிளேஸை பார்த்துட்டுங்கிற மாதிரி எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லி கரெக்டாக ஜிமினா இருக்கிற அந்த பிளேஸ்க்கே வர வைக்கிறாங்க. அந்த மாதிரி வர வச்சோம். இப்போ பாய்ஸஸ் எல்லோரும் ஒன்றா அரேஞ்ச் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே கரெக்டாக அந்த பாலடைஞ்ச பில்டிங்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பிளேஸில் ஒரு மாதிரி துணி ஏதோ ஒன்று போட்டு ஃபுல்லாக ட்ரக்கை கவர் பண்ணபடி மறைச்சி வச்சுருக்கான். அந்த இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல் ட்ரக்ஸுமே அதில் இருக்குது. ஜங்குக்கோட மீட்டிங் பேப்பர்ஸ், ஜங்குக்கோட லேப்டாப் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம சுகர் ஜங்குக்கு திரும்ப கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், ட்ரக்கு கிடச்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சேஃபாக ட்ரக் எந்த பர்சன்ஸ்கிட்ட போகணுமோ அந்த பர்சன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு. அப்புறம் என்னோடய திங்ஸஸை நீ மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிரு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அப்படியே நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த பிளேஸை விட்டு வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ண வர அந்த மாதிரி கட் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி சுகர் ட்ரக்கை கரெக்டாக கொண்டு போய் எந்த பிளேஸில் ட்ரக்ஸை கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருவாரு. அப்புறம் நம்ம ஜங்கு கூட லேப்டாப் அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே நேராக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஆர்டர் போட்டிருப்பாரு, பாடி கார்ட்ஸ்க்கு இன்னும் ஹெவியாக பனிஷ்மெண்ட்டும் ட்ரைனிங்கும் கொடுங்க, இதுக்கப்புறம் நம்ம பிளேஸ்க்குள்ள எவனும் வந்து எந்த ஒரு திங்ஸையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்ட அந்த மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் எல்லாருமே அவங்கவுங்க பாடி கார்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு பயங்கரமாக பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. போடா குறைக்கி ட்ரெயினிங்கை கொஞ்சம் அதிகமாகவும் ஆக்குறாங்க. யாராவது தேவையில்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு வெட்டி கட்ட பேசிகிட்டு இருந்தீங்க, உங்கள் ஹேண்ட்ஸை கட் பண்ணிடுவோண்டா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறுமே மிரட்டி ஜங்குக்கு இந்த மாதிரி இத்தனை ரூல்ஸ் போட்டிருக்கான், இனி இத்தனை ரூல்ஸில் யாராவது ஒருத்தர் பிரேக் பண்ணாலும் ஜங்குக் உங்களை பனிஷ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஏதோ 10 ரூல்ஸ் போட்டிருப்பாரு பிள்ளைக்கு. அந்த 10 ரூல்ஸையும் சொல்கிறத கேட்டு இவ்வளோ ரூல்ஸா அப்படிங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸ் எல்லோரும் ஷாக்கானா, ஒரு பர்சன்ட்டை நம்ம பிளேஸ்க்குள்ளேயே வர வச்சு ட்ரக்கை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இத்தனை பர்சன்ட்ஸ் இருந்தும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க. ஏதோ அவன் நல்ல மூமெண்ட்டில் இருக்கப்போ உங்களை ஒன்றும் பண்ணாமல் பனிஷ்மெண்ட்டோடு விடுறான்னு நினச்சி
ஹாப்பி ஆயிக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் இந்த மாதிரி பாடி கார்ட்ஸ்கிட்ட பேசிட்டு அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்ருப்பாங்களா. இப்படி கொடுத்துட்டு இருந்த சுகா கரெக்டாக கால் பண்ணி, நீ சொன்ன ஒர்க் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன் ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ எப்போ அதர் கண்ட்ரிலேருந்து இங்கே வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதர் கண்ட்ரிலேருந்து நான் குக்கிக்காக ஒரு gift கொண்டு வரேன், குக்கி கிட்ட உன் டேட் gift கொண்டு வரான்னு மட்டும் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே நான் ஹவுஸுக்கு போய் குக்கி கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா காலை கட் பண்ணுவாரா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் சட்டை கட்டிடு ஜங்குக் அப்படியே லீயை நோட் பண்ணிவிட்டு லீயை பயங்கரமாக ஹேண்ட்ஸாலே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கிறத போட்டுட்டு ஜெனி செம்ம ஷாக் ரியாக்ஷனில் நின்னா பயங்கரமாக அடித்து கில் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருப்பாரு. பட் ஆனால் கில் பண்ண மாட்டார். டக்குன்னு லீயை விட்டு மூவ் ஆனான்னா லீ செம ஷாக் ஆகி என்ன பண்ணுவானோ ஏது பண்ணானோங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே அவரோட பேக் சைட்லேருந்து ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணுறாரு. பட் அந்த ஷூட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு லீ ரொம்ப ஷாக் ஆகி இதோட முடிஞ்சிட்டுடா நம்மளோட சாப்டர் அப்படிங்கிற மாதிரி அவன் கிரிப்பை ஐஸை க்ளோஸ் பண்ணால், ஆனால் அந்த கன்லேருந்து புல்லட் வரல. அதை விட்டு சும்மா ஃபேக்காக வெடிப்போம்ல அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஷூட் பண்ண மூமெண்ட்டுக்கும் புல்லட் எதுவும் வராத மூமெண்ட்டை பார்த்துட்டு லீ ஷாக் ஆனா லீ கிட்ட க்ளோஸாக நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, எங்கே பாருடா லீ, உன்னை கில் பண்ணணுன்னு தான் எனக்கு திங்கிங் வந்துருச்சு. ஆனால் பட் நீ பண்ண ஒரே ஒரு மூமெண்ட்டில் எனக்கு எனக்கு ஒரு 6 இயர்ஸாக என்கிட்டேருந்து போன என்னோடய ஹாப்பினஸ் திரும்ப கிடச்சிருக்கு. அந்த ஒரே ஒரு ரீசனுக்கு உன்னை உயிரோட விடுறேன், உன்னை அந்த ஒரு ரீசனுக்கு மட்டும்தான் உயிரோட விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜெனி நோட் பண்ணிவிட்டு, உனக்கு இனி லீ கூட இருக்க விருப்பம் இருந்தால் இந்த பிளேஸில் கேர்ள் ஃப்ரெண்டாக இரு, இல்லைன்னா அவன் உன்னை ஏமாற்றுறான், உன்னை பனிஷ் பண்ணுறான், உன்னை சீட் பண்ணுறான், உன் ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான்லாம் திங்க் பண்ணாத, இதுக்கப்புறம்லாம் அவன் உன்னை பிளாக்மெயிலே பண்ண மாட்டான், நீ ஃப்ரீ ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு ஜெனியுமே கொஞ்சம் ஹாப்பியாகி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நம்ம ஜெனி என்ன பிளான் போட்டாலோ அந்த பிளான் படி லீயை நோட் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து போகிறேனுங்கிற மாதிரி கோவமாக நம்ம லீக்கு ஒரு ஸ்லாப்பை கொடுத்துட்டு அப்படியே வெளியே போயிடுவா அந்த மாதிரி போனோம். பாட்டியாடா கேர்ள் ஃப்ரெண்டை கூட ஃபோர்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தியா, நானும் வச்சுருந்தேன் என் ஒய்ஃபை ஃபோர்ஸிங் மூமெண்ட்டில் தான்டா மேரேஜ் பண்ணேன். ஆனால் பட் ஒரு குட்டி ஃபைட்டு, அந்த ஃபைட்டு இன்றைக்கி இந்த டே எண்ட் ஆகிரும், தேங்க்ஸ் டாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடித்து கில் பண்ணுற அளவுக்கு நம்ம லீவ் பண்ணிவிட்டு ஜெனி இங்கேருந்து வெளியே அனுப்பிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த கம்பெனியை விட்டு வெளியே வருவாரா. இந்த மாதிரி கம்பெனியை விட்டு வெளியே வந்தால் டேயை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த பர்சன்ஸ் தான் டே வந்து ஏதோ மெடிசன் எடுத்து சாப்பிட்டுட்டான், டே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளேஸ்க்கே வந்து சொல்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி எங்கே என்னோடய பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நேராக நம்ம ஜங்குக் டேயை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம டே வந்து டாக்டரில் என்ன மாதிரி ஆக்டிங் போட்டால் ஜங்குக் கூட பாடி கார்ட்ஸ் ஏமாந்து போவாங்கங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். நம்மகிட்டே ட்ராமா தான் பண்ணியிருப்பாரு. அப்போ தான் அந்த ஹேண்ட்ஸ் கப்பில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளை ஃப்ரீ பண்ணி விடுவாங்கன்ட்டு அது தெரியாமட்டே ஏதோ சாப்பிட்டுட்டாரு, ஏதோ அவருக்கு கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு பிடிக்கே, டேய்க்கு மட்டும் எதாவது ஆயிடுச்சுன்னா பாஸ் நம்ம எல்லாரையும்லாம் கில் பண்ணிடுவாருங்கிற பயத்தில் பாடி கார்ட்ஸில் ஒரு 10 மெம்பர்ஸ் டேயை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு மீதி ஒரு 5 மெம்பர்ஸ் தான் நம்ம ஜங்குக்கிட்ட இதை சொல்ல வந்திருப்பாங்க. ஜங்குக்குமே ஒருவேளை டேக்கு ஏதோ ரொம்ப கிரிட்டிக்கல் தான் ஆயிருச்சோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாரா. இந்த மாதிரி போனால் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஃப்ளோரில் மயங்கி கிடக்குறாங்க. இந்த மாதிரி மயங்கி கிடக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி பார்த்தா அங்கே டேயும் இல்லை, கோப்ராவும் இல்லை. இந்த மூமெண்ட்டை பார்க்க நம்ம ஜங்குக்கு காண்டி எங்கேயோ போகுது. நான் இப்போ இவனை என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி என்கிட்ட ஐடென்சி விளாண்டுக்கிட்டு இருக்கட்டே அங்கே நீ எதுக்காக ஏன் கூட ஐடென்சி விளாண்டுட்டு இருக்க? நானும் சரி என் பொறுமையை நீ நீ வந்து ரொம்பவே இழக்க வச்சுட்ட. என் பாடி கார்ட்ஸை சீட் பண்ணி ஏமாற்றிட்டு இந்த மாதிரி அவங்கள மயக்கத்தில் ஃபுல்லாக கான்சி இழக்க வச்சுட்டு எங்கடா தப்பிச்சு போனேன்? டேங்கா
ஒன்ன அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு செம்ம காண்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அதை வந்துட்டு நம்ம சொங்குக்கு செக் பண்ணுறது இந்த மாதிரி செக் பண்ணோம். இந்த பிளேஸில் நம்மகிட்ட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சொல்ல டேக்குமே 2-3 பர்சன்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துருப்பாங்க. அதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃப்ரெண்டெல்லாம் நம்மகிட்ட பழகிருப்பார்ல, அதில் ஒரு பர்சன் தான் இப்போ நம்மகிட்ட இந்த பிளேஸ்லேருந்து சேவ் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாரு. இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு, திமிரு பிடிச்சவனே, என் ஒய்ஃபை நீ சேவ் பண்ணுறியாடா? என் ஒய்ஃபை சேவ் பண்ணல, நீ நீ எப்படி சேஃப் ஆகுற, உன் ஃபேமிலி எப்படி சேஃப் ஆகுதுன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு பர்சன்ட் நம்மகிட்ட சேவ் பண்ணியிருப்பாங்களா, அந்த பர்சன்டோட ஹவுஸுக்குள்ளே இப்போ நம்ம ஜோங்கு செம்ம கோவத்தில் இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தாட்டே சேஃபாக ஒரு பிளேஸில் சேவ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அந்த பர்சன்ட் அவரோட ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகுவாரா. என்ட்ரானா பேரண்ட்ஸு, மாமு, சிஸ்டரு, பிரதர்ஸ்க்கு பக்கத்தில் நம்ம ஜோங்கு ஸ்மோக் பண்ண பொசிஷன்லேயே கிட்டத்தட்ட 15 பாடி கார்ட்ஸ்க்கு மத்தியில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு உட்காந்துருக்கதை பார்த்துட்டு 100% ஷாக். டேயோட ஹஸ்பண்ட் ஜோங்குக்குன்னே தெரியல, யாரோ ஒரு நியூ பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகி, மாம் டாட் இங்கே என்னாச்சு, இவங்கெல்லாம் யார், ஏன் இத்தனை பர்சன்ட்ஸ் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 1 by 1 கேட்டுக்கிட்டே கரெக்டாக அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து அந்த பர்சன்ட் நிற்பானா. இந்த மாதிரி நின்னா, ஏண்டா டே யாருன்னே நான் யாருங்கிறதே உனக்கு தெரியல, அப்படி இருக்க சொல்ல உனக்கு ஏன்டா அந்த தேவையில்லாத ஒர்க்கெல்லாம் எங்கடா கொண்டு போய் என் ஒய்ஃபை விட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்கு கேட்பாரா. ஒய்ஃபா, என்னடா ஒய்ஃபான்னு கேட்குற, எங்கே என்னோட என் எங்கே அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும் இப்போன்னா அந்த பர்சன்ட்டுக்கு புரியுது, இது டேயோட ஹஸ்பண்ட், இவங்கிட்டேருந்து சேவ் பண்ணி தானே நம்ம இன்னொரு ப்ளேஸில் கொண்டு விட்டுட்டு வந்தோனுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதா, டே மார்க்கு அவனுக்கு தெரியாதா, டே எப்போங்கடா அவன் கண்ணு முன்னாடி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 மெம்பர்ஸும் டெத் ஆகணும், அதுக்கப்புறமா அவனுக்கு தெரியுதா தெரியலையானுங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸ்க்கு ஆர்டர் போடவும் 4 பாடி கார்ட்ஸ் கரெக்டாக டேடு, மாமு, சிஸ்டர், பிரதரோட ஹெட்டில் கண்ணை பாயிண்ட் பண்ணபடி ரோல் பண்ணபடி ஜொங்குக்கோட ஆர்டருக்கு வெயிட் பண்ணுறாங்க ஷூட் பண்ணதுக்கு. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு 100% ரொம்ப பயந்து போய் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால், என்னடா நான் எதுவும் சும்மா விளையாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா, சீரியஸாக தான் வளர்த்தி பண்ணிகிட்ருக்கேன், நீ மட்டும் என் ஒய்ஃபை எங்கே கொண்டு விட்டானுங்கிறத சொல்லலான்னு வச்சுக்கோங்க, உன் முன்னாடியே உன் கண்ணு முன்னாடியே ஒவ்வொருத்தரா அப்படியே டெட்டாகி விழுவாங்க, யோசிக்க கூட மாட்டேன்டா, சொல்கிறா எங்கே அவன் அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். ஃபஸ்ட்டில் அந்த பர்சன்ட் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு அவரோட கன்னை ரோல் பண்ணபடி சீலிங்கை பட்டபடி ஷூட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பர்சண்ட்டை பாயிண்ட் பண்ணபடி நிட்டுறாரு. நான் ஒன்றும் டம்மி கண்ணுலாம் வைக்கல, எல்லாம் ஒரிஜினல் தான், தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காத, பிறகு நீ என்ன டென்ஷன் ஆக்குற அந்த மூமெண்ட்டுக்கு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் தான் இருக்க போகிற, நான் ஈவி இறக்கம்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி சொல்லிவிட்டு 10 டைம்ஸ்குள்ளே கவுண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ஒரிஜினல் கண்ணுங்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பர்சன்ட்டுக்கு ரொம்ப பயமான கரெக்டாக 10 அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மூமெண்ட்டுக்கு ஷூட் பண்ண போகிறத பார்த்துட்டு இல்லை என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் சொல்லிடுறதேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இந்த மாதிரி கற்று வரா. இந்த மாதிரி கற்றுனா இதை ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கலாம்லாடாங்கிற மாதிரி ஓங்கி ஒத்த பஞ்சு தான் நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பஞ்சு பண்ணிவிட்டு எங்கே அப்படிங்கிற மாதிரிட்டே இருக்கிற பிளேஸை கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். ஏதோ ஒரு பிளேஸில் நியூவாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வந்து இந்த பர்சன்ட் விட்டுருக்கோம். அந்த பிளேஸை சொல்லவும் கரெக்டாக அதே பிளேஸுக்கு நம்ம ஜொங்கு கூட பாடி கார்ட்ஸோட போகிறாரு. இந்த மாதிரி போனோம். நம்ம இப்போவே டேக்கு கால் பண்ணி சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஹவுஸை விட்டு வெளியே போன அடுத்த செகண்டே டேக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் ஃபஸ்ட்டில் நம்ம டே வந்து அதை கரெக்டாக நோட் பண்ணலை. அப்புறம் தான் கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை நோட் பண்ணுறாரு. டேயோட மொபைல் கால் கிளிக் ஆகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஏன் இவன் இத்தனை டைம் கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டுக்கிட்ட கேட்டேன். டேய் நீ காலை பிக் பண்ண இவ்வளோ நேரமாட ஆகும், இவ்வளோ நேரம் நான் உனக்கு கால் ட்ரை பண்ணதுக்கு காரணமே உன்னோட ஹஸ்பண்ட் ஏன் ஹவுஸ்க்கு என்னை தேடி வந்துட்டான், நீ இருக்கிற பிளேஸை நான் சொல்லிட்டேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸை கில் பண்ணுவேன்னு உன் ஹஸ்பண்ட் பிளாக்மெயில் பண்ண மூமெண்ட்டில் ஒரு பயத்தில் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், ஒன்றை தான் தேடி அவன் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட
கிட்ட அந்த பர்சன்ட் பேசுகிறத கேட்டுக்கிட்டு ஷாக் ஆகி, ஏடு நான் இருக்கிற பிளேஸை ஜங்குக்கிட்ட சொல்லிட்டியா? வந்துட்டுருக்கானா? ஆமாண்டா, நான் சொல்லியே 1/2 மேலே ஆயிடுச்சு. நீ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பர்சன்ட் கட்ட, இப்படி கட்டுற அந்த மூமெண்ட்டுக்கு இப்போவே நம்ம இந்த பிளேஸ்லேருந்து போயிடணுங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணோம். டேயோட மொபைல் அப்படி நம்ம ஜங்குக்கு வாங்கிட்டு, ஏண்டா டே அந்த மாதிரி ஓங்கி உன்னை பஞ்சு பண்ணியும் எப்படிடா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? நான் உன்னை சரியாக பயமுடுத்தலையோ? ஓ, ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடு. செத்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேனுங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறியாடா? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அந்த காலில் இருக்க பர்சன்ட்டுக்கிட்ட பேசினோம். ஷாக் ஆகி பேக் சைடில் வந்து நிற்கிற ஜங்குக்கு நோட் பண்ணால்